ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் நேமுங்கண்ணா? நாராயணசாமிங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? இந்த கம்பெனி வச்சுருக்கிறேன். ஓ, மந்த்லி எவ்வளோண்ணா டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க? மந்த்லி ஒரு ரூபாய்க்குள்ள பண்ணுவோங்கண்ணா. ஒரு லட்ச ரூபா சொல்கிறீங்க அப்படிங்களா? உங்களுக்கு அதாவது இந்த கணக்குலாம் பார்க்க தெரியுமா? அந்த வட்டி கணக்கு, பேங்க்கில் லோன் வாங்குறது, அதை பற்றி இல்லை ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சந்தேகம் இருக்குங்க அதை பற்றி. எங்களுக்கு என்ன சந்தேகம்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோண்ணா. அது 12% வட்டிங்கிறாங்க பேங்க்கில். அப்போ பார்த்தா 10.1ங்கிறானுங்க. அப்புறம் 10.1ங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி மாறுன்னு சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு என்னென்னு தெரியல. திடீர்னு பார்த்தா 5850 ரூபா ஒரு மாதம் பார்த்தா 6100 வருது. அது எந்த வேரியேஷன் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியல. அவ்வளோதான். அதாவது இது வந்து பாலிசி எது எடுக்கிறதுக்கு சொல்கிறீங்களா இல்லை லோன் வாங்குறதுக்கு சொல்கிறீங்களா? ஹவுசிங் லோனுங்களாண்ணா? ஓ, அப்போ இதுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டெஃபினிஷன் கண்டிப்பாக தெரியணும்னு சொல்ல வர்றீங்க. அவ்வளோதாங்க. அதை பற்றி தெரியணுங்க. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக இதை பற்றி எல்லாமே நாங்கள் சொல்கிறோண்ணா உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் திரு நாராயணசாமி அவர்களை சந்தித்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப துருத்துணுன்னு சுறுசுறுப்பாக அவரோட வேலையை வந்து கரெக்டாக தெளிவாக செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா வந்து இன்கம் வந்துட்டுருக்கு. ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு அவருக்கு எந்த இடத்துல டவுட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையில் பேங்க் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஆனால் வந்து அதில் எவ்வளோ % வட்டி போடுறாங்க, நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறேன், எவ்வளோ எனக்கு வந்து இன்கம், அதாவது எனக்கு எவ்வளோ வந்து வட்டி வருது, அதில் அசல் கூட எவ்வளோ சேருது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியறதில்ல. அந்த வட்டி கணக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இப்போ வந்து பேங்க்கில் பார்த்தோம்னா நிறைய அக்கௌண்ட்லாம் வந்துருச்சு. எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இது மாதிரி 3 அக்கௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட், இது மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரான்சாக்ஷன் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு மணி போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ போடுறோமோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மாதம் நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அது பொறுத்து தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து எஸ்பி அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆர்டி அக்கௌண்ட் பார்த்தோம்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் எப்போவுமே வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை பொறுத்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் மாதம் வந்து என்னால் ஒரு 1000 ரூபா போட முடியும்னா 1000 ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5000 போட முடியும்னா 5000 ரூபானா 5000 ரூபா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மாதம் வந்து 5000 ரூபா கட்டிகிட்டே இருக்கணும். அது கம்மியாக வந்து ஒரு 2000 3000 தான் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கட்ட முடியாது. அதுமாதிரி இந்த மாதம் வந்து எனக்கு 6000 ரூபா 7000 ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ட முடியாது. அதில் பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாதம் வந்து நம்ம வந்து 5000 ரூபா கட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பேங்க்லேயுமே வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமமாக ஒரு 9% வரைக்கும் வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த 9% வட்டி வந்து நம்ம அசல் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம 5000 ரூபா கட்ட அந்த 9% வட்டியும் நம்ம அசல் கூட சேர்ந்து வரும். கடைசியில் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு மொத்தமாக போடுறது. இடையிலலாம் நம்ம எப்போவுமே எடுக்க முடியாது. 2 வருஷம் கழிஞ்சு தான் வந்துட்டு நம்ம அந்த அமௌண்ட் வந்து வாங்க முடியும்.
2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கும்போது மாதம் கூட அந்த வட்டி அமௌண்ட்டும் 9% சேர்த்து வந்து நமக்கு கிடைக்கும். இதான் பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு 50,000 1,00,000 இந்த மாதிரி அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும்போது அதை நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃபாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலலாம் வைக்க முடியாது, நம்ம அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் வீட்டிலலாம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சேஃப் கிடையாது. நம்ம எவ்வளோ நாள் வீட்லேயே இருந்தாலுமே வந்து இப்போல்லாம் திருடர்களோட தொல்லை வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே சேஃபான ஒன்று. பேங்க்கில் வந்து இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம காசு போட்டோம் அப்படின்னா நிம்மதியாக சரி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதுவே வீட்டில் வச்சுட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சாயங்காலம் போகும்போது இருக்குமா இருக்காதா, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, இல்லை காணாமல் போயிருமா, நம்ம ஞாபகம் மாதிரியாக கூட வேறு எங்காவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம போய் அந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். இப்போ டெபாசிட் பண்ணிட்டோம்னா எடுக்க முடியாது, மற்றபடி வேறு அக்கௌண்ட்லலாம் போட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ டெபாசிட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு நமக்கு ஒரு அமௌண்ட் 50,000 1,00,000 கிடைக்குது, ஏதாவது இடத்த விற்ற அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா தேவையில்லாத செலவுகளுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். நம்மளோட மனசு வந்து அது கேட்கவே கேட்காது. நம்ம வந்து டக்குன்னு அந்த அமௌண்ட்டை எடுத்து சரி அப்புறமேட்டு சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லி யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கவே முடியாது. இப்படி தான் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்கும். இதுவே டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம எடுக்க முடியாது. எவ்வளோ வருஷத்துக்கு போகிறோமோ அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அமௌண்ட் கூட சேர்த்து அந்த வட்டி அமௌண்ட்டும் வந்து நமக்கு வரும். அப்போ வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ட்ரீம் வச்சுருக்கலாம், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரீம் வச்சுருக்கலாம். அந்த ட்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வச்சு அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ட்ரீமை வந்து நம்ம சந்தோஷமாக இது பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பேங்க்கில் வந்து 3 அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு மேஜர் அக்கௌண்ட். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்துட்டு அமௌண்ட் ஜாஸ்தியாக போடுவாங்க, அமௌண்ட் ஜாஸ்தி வந்துட்டு போடுவாங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 200 சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களால 100 200 தான் வந்து சேமிக்க முடியும் அவங்களால. அந்த மாதிரி 100 200 1000 அதுக்குள்ளே தான் சேமிப்பாங்க. அதனால தான் 2ஆக பிரிச்சிட்டாங்க, மைனர் அக்கௌண்ட் மேஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஸில் தான் வந்து பேங்க்கில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில அக்கௌண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து லோன் அப்படின்னு சொல்லிட்டு லோன்லாம் நமக்கு தேவைங்கிறப்ப வந்து லோன்லாம் வாங்கிக்கலாம். இப்போ லோன் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனால் கண்டிப்பாக லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேரில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தான் லோன் வாங்க முடியும். அது லோன் வாங்குறதுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம பேரில் இருக்கணும். நம்ம பேரில் எந்த ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லோன் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்சி வேணும் இல்லைங்களா. நம்ம பேரில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சரி இதுக்காகவாவது அவங்க கண்டிப்பாக அமௌண்ட் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம பேரில் இல்லைன்னா நம்ம பட்டுக்கு லோன் வாங்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டோம்னா அவங்களோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு லாஸ் தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் வந்து லோன் தருவாங்க. இப்போ எஜுகேஷன் லோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் வைஸ் வந்து தருவாங்க, ஆனால் அதுக்கும் ஏதாச்சும் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் லோன்லலாம் வந்துட்டு மினிமம் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து போடுறாங்க, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து எஜுகேஷன் லோன்லலாம் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் நம்ம படித்து 1 வருஷம் கழித்து தான் வந்து நம்ம எஜுகேஷன் லோன் கட்டினா போதும். அது வரைக்கும் வந்து நம்ம வேலை தேடிட்டு அந்த 1 இயர் கழித்து நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கட்டல அப்படின்னா தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி அது குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்காக நம்ம ரொம்பவே நமக்கு நிறையா ஹெல்ப்லாம் வந்துட்டு பேங்க்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ, உங்களுக்கு ரொம்பவே வந்து லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம நாராயணசாமி கூட வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கான விளக்கங்கள், அவருக்கு தெரியாத மேக்ஸில் வந்துட்டு தெரியாத டவுட்ஸ், அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து எப்படிலாம் வந்துட்டு வட்டி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் அவருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப மேக்ஸில் ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் போடுறேன். நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட ஆன்சர், அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்கா. அவள் வந்து கொஞ்சம் ஆப்பிள் வச்சுருக்கா, கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. ஒரு கப்பில் 9 ஆப்பிள் போட்டா அப்படின்னா 2 கப்பு வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி ஒரு கப்பில் 6 ஆப்பிள் வச்சானா 3 ஆப்பிள் வந்து மிச்சமாகுது. அப்போ கடைசியாக அவகிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கும், எவ்வளோ கப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. நீங்களாம் வந்துட்டு நல்லா மண்டையை பிச்சுக்கிட்டு நல்லா மண்டையெல்லாம் குழப்பி மூளையெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து கண்டுபிடிச்சி வைங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கான ஆன்சரை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நாராயணசாமிக்காக வந்துட்டு இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்காக வந்து நம்ம இப்போ பேசலாம். இப்போ நாராயணசாமி வந்து கேட்டார், அவரோட மாத இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து வச்சுருக்காரு.
1,00,000 வந்துட்டு அவர் கம்பெனி செலவுகள், வீட்டு செலவுகள், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா செலவுகள்லாம் அவருக்கு இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கிறது தான். அது போக மீதி வந்து மாதம் ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த 10,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பேங்க்கில் இருந்து வட்டி கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மாதம் வந்து ஒரு 10,000 மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இதுக்கு வந்துட்டு குடும்ப பட்ஜெட்டுக்கு வந்துட்டு குடும்ப செலவுகளுக்கு ஒரு 5,000, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற செலவுகள், கம்பெனிக்கு வந்துட்டு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சம்பளம் வந்து கொடுக்கணும். மாதம் அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்துடணும். இந்த செலவுகள்லாம் போக ஒரு 10,000 இல்லாட்டி 5,000 மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போடலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, அதே மாதிரி டெபாசிட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் இவருக்கு எது சூட்டபிளோ அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய வட்டி வந்துட்டு அவங்க போட்டு கொடுப்பாங்க. நம்ம அசல் கூட சேர்த்து நமக்கு அந்த வட்டியும் சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது, இப்போ வீட்டில் வந்து ஒரு 5,000 மிச்சம் வந்துருச்சு, ஒரு அமௌண்ட்டில் வந்து 5,000 வந்து இந்த தடவை வர வந்திருக்கு அப்படின்னா, குடும்ப பட்ஜெட் வந்து நம்ம எல்லாருமே எப்போவுமே போட்டு பார்க்குறது தாங்க. இப்போ நீங்கள் குடும்ப பட்ஜெட் போட்டு பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இனிமேல் வந்து குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்குள்ளே நம்ம லைஃப்பை வந்து நம்மளோட சம்பளத்துக்குள்ளே வந்து நம்ம நிலையாக வந்து கொண்டு போக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணாமல் விட்டோம்னா வைங்களேன், தேவையில்லாததுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம கணக்கில் வந்து வராது. அப்புறம் எங்கடா போச்சு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தொடங்குவோம். அப்போ தான் வந்து நம்ம குடும்ப பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ குடும்ப பட்ஜெட் ஃபஸ்ட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு 10,000 மிச்சமாகுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டாரா அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆர்டி அக்கௌண்ட்டே இல்லை டெபாசிட் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட்டு கூட இவரோட அசல் கூட வட்டியும் வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அது வந்து இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை வச்சு இவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து நம்ம பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ 1,00,000 வந்துட்டு இவர் போடுறாரு, இவரோட மாத இன்கம் வந்து 1,00,000 சொல்லியிருந்தாரு. சரி, அந்த 1,00,000 வந்துட்டு இந்த தடவை வந்து டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா, பேங்க்கில் போடுறாரு அப்படின்னா, அந்த 1,00,000 இவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு 5 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, 1,00,000 5 ரூபா வட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, 1,00,000 பெருக்கல் 5 ரூபா வட்டி, அப்போ 5 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,000 வந்து கிடைக்குங்க. அப்போ 5,000 தான் வந்து இந்த 1,00,000 வட்டி. அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா 5,000 வந்து இவருக்கு வரும். வட்டி காசு வந்து பார்த்திங்கன்னா 5,000 வரும். மோஸ்ட்லி இந்த வட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க, வட்டி காசு விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு வந்து சூப்பராக அவங்க போடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும், 1,00,000 பெருக்கல் 5/100 இப்படி போட்டிங்கன்னா 1,00,000 எத்தனை ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 100%. அப்போ 5 வகுத்தல் 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 100ல் 5 ரூபா அப்படின்னா 100 அதாவது வந்துட்டு 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1,00,000 பார்த்தீங்கன்னா 5,000 வட்டி. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1,00,000 பெருக்கல் 5/100 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு பெரிய ஆளாகும்போது நல்லா சேமித்து வந்து பழக முடியும். நல்லா செலவு பண்ணி பழகிட்டோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட வந்துட்டு காசே இருக்காது. எவ்வளோ காசு வந்தாலும் சரி, என்னடா அது இப்போ தான் காசு கையில் வந்துச்சு அதுக்குள்ளே செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. சரி நேயர்களே, நீங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு அந்த கொஷினை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கப்பில் 9 ஆப்பிள் போட்டாங்க அப்படின்னா 2 கப்பு வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி ஒரு கப்பில் 6 ஆப்பிள் போட்டாங்க அப்படின்னா 3 ஆப்பிள் வந்து மிச்சமாகுது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கும், எவ்வளோ கப்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. கொஷினாவது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேங்க, இதோட லாஸ்ட்டு. ஸோ நல்லா இந்த கொஷினை வந்து கவனிச்சுக்கோங்க. மேரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் 9 ஆப்பிள் போட்டாங்கன்னா 2 கப்பு மிச்சமாகுது. அதே மாதிரி ஒரு கப்பில் 6 ஆப்பிள் போட்டாங்கன்னா 3 ஆப்பிள் வந்து மிச்சமாகுது. அப்போ கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கும்,
எவ்வளோ கப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இதை வந்து நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சி வைங்க. நான் கடைசியாக இதுக்கான ஆன்சரை இதுக்கான விடையை சொல்கிறேன். அப்போ நீங்கள் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணிதத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எப்படி கணக்கில் வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த கொஷின். ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து இதோட ஆன்சரை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி கணக்கில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் லைஃப்லேயுமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் வந்து நம்ம பெருசானதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம பாட்டி தாத்தாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. எதுக்குடா அவங்க இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே நமக்காக தாங்க. இப்போ நம்ம பாட்டி தாத்தா சொத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேங்க்லலாம் டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு அமௌண்ட் வந்துச்சுன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்து வச்சது. அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்கள் நம்ம பேர குழந்தைங்கள்லாம் வந்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் வந்து சேமித்து வச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக வந்து சேமித்து வைக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்கும் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அந்த அமௌண்ட் வந்து இப்போ வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னு வைங்களேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோம்னா ஒரு சில நான் சேர்த்து வைப்பேன் எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க சேமித்து வச்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது பாருங்களேன் அவங்க எடுத்து கொடுக்கும்போது நமக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு நம்மளும் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு சேமித்து வைக்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்து கிடைக்குங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 அப்படின்னு நான் சொன்னேன். 1,00,000 இவரோட மாத இன்கம் அப்படிங்கும்போது ஒரு 5% வட்டினா 5,000 வருது அப்படின்னு சொல்லி நம்ம இது கொஞ்சம் ஈஸியான கணக்காக வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 1,68,000 வச்சுக்கிட்டோங்களா. அதுக்கு வந்து ஒரு 2 ரூபா வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2% வட்டி. 100க்கு 2 ரூபானா 2% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1,68,000 இன்ட்டு பெருக்கல் 2 டிவைடட் பை 100 அதாவது வகுத்தல் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,360 ரூபா வந்து வட்டி வருதுங்க. அதுவே வந்துட்டு அதே மாதிரி தாங்க. இப்போ வந்து 1,68,000 ரூபா டெபாசிட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு 2% வட்டி அவங்க போட்டாங்கன்னா 3,360 ரூபா வந்து அது கூட 1,68,000 அசலை வந்து அவங்க கூட்டுவாங்க. கூட்டும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 1,71,360 ரூபா வந்து வருது. அது கூட மறுபடியும் அடுத்த மாதத்தில் வந்துட்டு அதே அமௌண்ட் சேருமா 3,360 ரூபா சேருமா. அதுக்கு அடுத்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2% வட்டி போட்டாங்கன்னா இந்த அசலுக்கு வந்து வட்டி போடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கல் 2 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,427 ரூபா வருது. அதை வந்து மறுபடியும் அந்த 1,71,360 கூட சேர்த்துனோம்னா நமக்கு வந்து இன்னும் 1,80,000 அந்த மாதிரி வந்து 75,000 அந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அசல் கூட வந்து வட்டி வந்து சேர்ந்துட்டே போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கூடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டில் வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி தாங்க 1,000 நம்ம போட்டே இருக்கும்போது இல்லை 2,000 போடும்போது அந்த அமௌண்ட்டு கூட நம்ம வந்து அசலோடு சேர்த்து வட்டி 9% வட்டி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் நடக்கிற ப்ரொசீஜர்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பேங்க்கில் நடந்துகிட்ருக்கு. இப்போ பேங்க் லோன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 21 வயசுக்கு மேலே யார் வேணாலும் வந்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலாம். 10 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் தருவாங்க. டிரான்சாக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு லோன் வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து லோன் தருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதாங்க உண்மை. நம்ம வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து லோன் கிடைக்கும். இப்போ வட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியதுங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ வட்டி வருது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா வட்டி கணக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் வந்து எவ்வளோ வட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து பொருளெல்லாம் கொண்டு போய் நம்ம நகையெல்லாம் கொண்டு போய் ஃபைனான்ஸில் வந்துட்டு அடகு வைப்போம். அடகு வைக்கும்போது அதுக்கு வந்து இவ்வளோ % வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து நம்ம போவோம். 1 மந்த்தில் நீங்கள் அமௌண்ட் கட்டணும் சொல்லுவாங்க. நம்ம கட்ட மாட்டோம். ஒரு 2 மாதம் கழிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம என்ன ஏது எவ்வளோ % வட்டி அதுக்கு இவ்வளோதான் அமௌண்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. இவ்வளோ % வட்டி வந்துருக்கு நீங்கள் எதுக்கு ஜாஸ்தியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வட்டி கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. வட்டி கணக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு 5% வட்டினா பெருக்கல் 5 வகுத்தல் 100 போட்டிங்கன்னா வந்துட போகுது.
இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. மனசுலேயே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு வட்டி கணக்கு கொண்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே வந்து ஈஸியாக போட முடியுங்க. கணக்கு அப்படிங்கிறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த 4 நாள் ஆனது. பேசிக்காக வந்து இந்த 4 நாள் ஆனதாக வந்து கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கூட்டல் ஈஸியாக போட்டுருவோம், பெருக்கல் ஈஸியாக போட்டுருவோம். அதே வந்து கழித்தல் வகுத்தல் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தடுமாறுவோம். ஆனால் வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லியும் இதில் வந்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் கணக்குன்னு சொல்லிட்டு தனியாலாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியதுங்க. நீங்கள் டெய்லியும் நார்மலாக குடும்ப பட்ஜெட் போடுங்க, அதுல இருந்து உங்களுக்கு கூட்டல் கழித்தல் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நம்ம வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நோட் பேடை வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கணக்கு வந்துட்டு வரும் இல்லைங்களா, அந்த கணக்கு நம்ம போடும்போது நமக்கு ட்ரைனிங்காக இருக்கும். அது ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். டெய்லியும் குடும்ப பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் மாதிரி இருக்கும். நம்ம கணக்கில் வந்துட்டு நல்லா ப்ரில்லியண்ட்டாக சூப்பராக நம்ம வந்து கணக்கு போடுற மாதிரி ஆயிரும். நம்மளை யாருமே எந்த விதத்துலையுமே வந்து ஏமாற்ற முடியாதுங்க. சரி நேயர்களே, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மறுபடியும் அந்த கொஸ்டினை வந்துட்டு சொல்லிட்டு ஆன்சரை வந்து உங்களுக்காக சொல்கிறேன். மேரி அப்படிங்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் ஆப்பிள் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கப்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கப்பில் 9 ஆப்பிள் போட்டங்காட்டி 2 கப் வந்து மிச்சமாச்சு. அதே மாதிரி ஒரு கப்பில் 6 ஆப்பிள் வச்சா 3 ஆப்பிள் வந்து மிச்சமாச்சு. அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும், எத்தனை கப்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். இதுக்கான பதிலை நீங்கள் நல்லா மண்டையை குழப்பி யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்கிற விடை வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆப்பிள் 7 கப் வந்து இருக்குங்க. இப்போ 45 ஆப்பிள் வந்து பார்த்தோம்னா ஒரு கப்பில் 9 ஆப்பிள் போட்டோம் அப்படின்னா 2 கப்பு மிச்சமாகுது அப்படின்னு சொன்னோம். இப்போ எத்தனை ஆப்பிள் மொத்தமாக இருக்குன்னா 45 ஆப்பிள் இருக்குது. அப்போ ஒரு கப்பில் 9 அப்படிங்கும்போது 7 கப்ஸ் இருக்குது. 7 கப்லேயே 9 போட்டோம்னா 5 9 45, 5 பெருக்கல் 9 45. மீதி எத்தனை கப்பு மிச்சமாகும்னு பார்த்தீங்கன்னா 2 கப் மிச்சமாகும். ஏன்னா 5 கப்லேயே 45 ஆப்பிள் வந்து போயிடும், மீதி 2 கப் வந்து நமக்கு மிச்சமாகும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கப்பில் 6 ஆப்பிள் வச்சோம் அப்படின்னா 3 ஆப்பிள் வந்து நமக்கு மிச்சமாகுது. அதே மாதிரி தாங்க 6 ஆப்பிள் ஒவ்வொரு கப்லேயும் வச்சோம் அப்படின்னா 7 கப் இருக்குது மொத்தம். அப்போ 6 பெருக்கல் 7 நமக்கு எவ்வளோ 42. அப்போ மீதி எவ்வளோ ஆப்பிள் இருக்குது, 3 ஆப்பிள் இருக்குது. அப்போ 3 ஆப்பிள் மிச்சமாகும். இது தாங்க இதுக்கான விடை. இதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப ப்ரில்லியன்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் நல்லா மூளையை வந்து நல்லா குழப்பி நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு பேங்க் லோன் வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் வந்துட்டு பேங்க் லோன் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நாராயணசாமி அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. பேங்க் டவுட்ல வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. பேங்க்ல இருக்க வட்டி கணக்கு பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இப்போ நான் சொன்னது வந்துட்டு திரு நாராயணசாமி அவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.